ரோடு போட்டவங்கள தான் கேட்கணும். விளாடுறான். எனக்கு மறந்துருச்சு. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், தானா பேசிட்டு இருக்கிற வேற ஆயிடுச்சு. ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து வெளியில வந்துருக்கோம். மோஸ்டா ஒரு வாரம் 2 வாரம் மாதிரியே இருக்கும். இல்ல 1 மாசமே இருக்கும். 1 மாசமே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்னொரு இடம் இருக்கு, ஸ்ரீ ராமானுஜர் கோயில். அது நமக்கு மேப்ல போட்டு தான் பார்க்கணும். மேப்ல பார்த்தா நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். ரூட் எனக்கு மறந்துருச்சு. ஒரு 2 டைம் போயிருக்கோம். ஸோ இது வந்து 3rd டைம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பிளேஸ். ஸோ அங்க பார்க்கிறதுக்கு வியூ சூப்பரா இருக்கும். ஃபுல் மலையா இருக்கும். சரி வாங்க நம்ம லாக்ல போய் பார்க்கலாம். வாங்க கேட்ட பாத்துட்டு அவ்வளவுதான் ராமானுஜர் வாங்க போ. ஏன் ஃபுல்லா மலையாவே இருக்கும். இந்த சுத்தி இருக்கும் குவாரி, அது பேர் வந்து குவாரியம்மா. ஆனா பட் இங்க வந்து நிறைய மலை வந்து இருக்கும் இந்த கோயிலை சுத்தி. அதுதான் வந்து சூப்பரா இருக்கும். பட் நாங்க இப்ப போகிறதே டைம் பாத்தீங்கன்னா எத்தனை மணிப்பா? 11:15. ஆமா 11:15 ஆகுது. வெயில் குளத்துது. பட் நம்ம கொஞ்சம் மழை இருக்கிறதுனால அவ்வளவுக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இடமே வந்து பார்க்க செம்ம சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் மேபி டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு எல்லாம் வந்து நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. இங்க பஸ் இருக்கான்னு தெரியல. பட் ஷேர் ஆட்டோ, ஓன் வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா இது சேலத்துக்குள்ளாரதான் இந்த கோயிலும் இருக்கு. அதனால ரொம்ப நேச்சரா இருக்கும். மோஸ்டா வந்து நிறைய பேர் கோயிலுக்கு எதுக்கு வராங்களோ, பட் நாங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கும் அந்த இடமே. ஆமா மலையோட ஸ்டார்டிங்ல இருக்கும். இந்த ஏரியால வந்து தண்ணி இருக்குல்ல. நம்ம அந்த கோயில் தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவுதான் நம்ம கோயில். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. நம்ம வண்டி பார்க் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டு வரலாம். அது என்னது அப்படியே என்ட்ரி டிக்கெட்? ஆமா அப்பெல்லாம் இந்த என்ட்ரி டிக்கெட் எல்லாம் இப்ப 10 ரூபா. எனக்கு போன டைம் வண்டிக்கு மட்டும் தான் டோக்கன் போட்டோம். கேட்ல என்ட்ரி டிக்கெட் இருக்கு. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபாயாமா? 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம அது போறப்ப காமிக்கிறேன். எல்லா கோயிலையும் ஸ்டெப்ஸ் இருக்கு தாங்க. எல்லா கோயிலையும் ஸ்டெப்ஸ் இருக்கு தாங்க. ஸோ சாமி கும்பிட்டாச்சு. பிரசாதமா இன்னைக்கு வந்து கற்கண்டும் முந்திரியும் கொடுத்துருக்காங்க. ஒரு பூ கொடுத்தாங்க, தலையை வச்சுக்கிட்டேன். கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. மெயினா இந்த கோயிலுக்கு வந்து வரதுக்கு ரீசனே வந்து சுத்தியும் வந்து மலையா இருக்கும். நடுவுல இந்த ஒரு கோயில் இருக்கும். அதனால அந்த சைடு போன தெரியும். அந்த சைடு போன செம்ம நேச்சரான ஒரு வெயில் ரொம்ப அடிக்குது. மேல இந்த மலையோட வியூ இதான். இந்த மலைக்கு மேலயும் போலாம். மலைக்கு மேல ஏதோ ஒரு இடம் பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜருகு மலைன்னு சொல்லுவாங்க. ஜருகு மலை. ஜருகு மலை இருக்கு மேல போற மாதிரி. இங்க வாசாமி கொஞ்ச நேரம் நிழல்ல நிக்கலாம். சுத்தமா முடியல வெயில. எவ்வளவு நேச்சரா இருக்கு பாத்தீங்களா? வயசானவங்களுக்கு பாருங்க, அந்த கார் எலக்ட்ரிக் கார் இருக்கு. எலக்ட்ரிக் கார் இருக்கு. ரெண்டாவது வந்து இங்க வந்து மாடு வந்து இருக்கும். அந்த இடத்துல மாடு இருக்கும். நம்ம வந்து மாடுக்கு வந்து தீவனம் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். காசு பே பண்ணோம்னா நம்ம அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி. இங்க வாத்து இருக்கும். அத வாத்து அந்த சைடு இருக்கு பாருங்க. கீழ போறப்ப பாருங்க. கீழ போறப்ப ஏன்னா இது மலைக்கு பக்கத்துலயே இருக்கு. அதனாலதான் மோஸ்டா எந்த சைலண்டாவும் இருக்கும். வண்டிங்கள வர சத்தம் இருக்காது. சிட்டில இருக்கிற சவுண்ட் இருக்காது. சிட்டில இருக்கிற சவுண்ட் மோஸ்டா இருக்காதுங்க. ஆமா. இந்த இடத்துக்கு வரணும் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இந்த இடத்தோட பேர் போட்டீங்கன்னா கூகுள்ல உங்களுக்கு அப்படியே வந்து காட்டும். உள்ளாரியே வந்து நம்மளுக்கு பார்க் இருக்கு. வெயில் தாங்க முடியாம ஒரு பையன் தள்ளாடுறான். இந்த யானைக்குட்டி ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த யானைக்குட்டி இதுக்குள்ளார போய் சத்தம் சுட்டான். இந்த டைம் போலாமா? நான்லாம் வரல, நீ எது விளையாட. ஆனா இந்த வாட்டி நிறைய புதுசா விளையாடுறதுக்கு இருக்குல்ல. குழந்தைங்க விளையாடுறதா இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா இது பெரியவங்க விளையாடுற மாதிரி இருக்கு. விளையாடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் உட்காந்து விளையாடுவோம். இந்த குழந்தைங்கள ஏதோ ஆட்டு மாறணும்.
ரொம்ப அமைதியா இருக்குல்ல. ஆமா, காத்தடிக்கிற சத்தமே கேக்குது பாருங்க. ம். காத்தடிக்கிற சத்தம் கேட்கும், இல்ல காத்தடிக்கிற சத்தம் கேட்காம இருக்கும். இல்ல காத்தடிக்கிற சத்தம் கேட்கும், இல்ல காத்தடிக்கிற சத்தம் கேட்காம இருக்கும். இல்ல நேச்சரா தான் புடி இறங்கிடுறேன். ஐயோ அப்பா, அவ்வளோ வேகமா எல்லாம் சுத்தல. புடி இறங்கு. இந்த பக்கம் போனோம்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்து அது நம்ம வந்து என்ட்ரன்ஸ் அது வந்து ஜருகுமலை. அந்த மலைக்கு கீழேயே இந்த கோயில் வந்து இருக்கு. ஸோ ஜருகுமலைக்கு நான் இப்படி வந்துட்டு உள்ளார வந்திருக்கோம். மேலதான் கோயில் இருக்கு. இதுல மேக்ஸிமம் வெளிநாட்டுல இருந்தாலும் வாங்கலாமா? ஆமா சார், நிறைய வெளிநாட்டுல இருந்து வருவாங்க. ஸோ வந்துட்டு இங்க இருந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்தாச்சு. கோயிலுக்கு மேல போயிட்டு வந்து அப்படியே அமைதியா வந்து நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு இடத்துல. மோஸ்டா சைலண்டா தான் இருக்கும். வேற எதுவும் நீ குருவத்தை தூக்காம பேச முடியாது. இப்படிதான் வருது நேரம் இருந்துச்சு. சத்தமும் போட மாட்டேங்குது, சைலண்டா. ஏதோ நம்ம சத்தம் போட்டோம்னா அந்த வாட்ச்மேன் அவங்க வர சத்தமே தெரியல. அதுவும் இல்லாம இந்த கோயில் வந்து டைமிங் இருக்கு. காலையில எத்தனை மணில இருந்து? இப்ப 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். காலையில 9 மணில இருந்து 1/4 மணி நேரம் இன்னும் 1/4 மணி நேரம் தான் நம்ம இருக்க முடியும். அதுக்கப்புறம் வெளியில ரவுண்ட்ஸ் வந்துருவாங்க, கிளம்புங்க. நாங்க ஒரு பிளான் பண்ணோம். ஆனா என்ன பிளான் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஒரு பார்க்குக்கு போலாம்னு சொல்லிட்டு. பட் இங்கே பார்க் மாதிரி இருக்கு, ஆனா பட் இங்க விளையாட முடியாது. ஆமா, ரொம்ப நேரம் விளையாட முடியாது. ரொம்ப நேரம் இருந்தோம்னா கண்டிப்பா நம்மள வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலதான் எனக்கு இந்த இடத்துல பிடிச்சதே வந்து இந்த மலைக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய கோயில் தான். நீங்க உட்காந்து பார்க்கும்போது தெரியுது மலை அப்படி பக்கமா இருக்கிற மலை. இதுல இருந்து நைட் டைம் இருக்கும். நைட் டைம் லைட் அடிச்சாலும் எப்படி இருக்கு? நைட் டைம் வந்து இந்த டைம் போட்டுருந்தாங்களே 7 to 10 என்னன்னு தெரியல. பட் விவசாயமும் பண்றாங்க பக்கத்துல. ஆமா, சைடுல அந்த ஏரியில கூட பண்ணிட்டு இருந்தாங்க. என்னது இந்த வெள்ளக்கோட்ல எதுக்கு போட்டுருக்காங்க? இதுல மட்டும் தான் நடக்கும். ரோடு போட்டவங்களதான் கேட்கணும். இல்லப்பா, வண்டி வரதுக்கா அது எதுக்கும் தெரியல. அந்த வண்டி எலக்ட்ரிக் வண்டி ஓடிட்டு இருந்துச்சுல. ஏன் வெள்ளக்கோட்ல மட்டும் தான் ஓடுனா இப்ப இந்த இடத்துல இருந்து அது எப்படி அந்த இடத்துல வளையும்? எப்பா மூளை இருக்கு. இதுதான் கோயிலோட பேக் சைடு. என்ன நீங்க ஏதோ அவங்க கோயிலையே பார்க்காத மாதிரி சொல்றேன். அப்புறம் அதான் வாத்து வாத்து வாத்து. லாஸ்ட் டைம் வந்தப்பதான் செம்ம சவுண்டு நிறைய இருந்துச்சு. வெயில் இல்ல சாமி, எல்லாமே நம்ம இதுதான். ஃபுட்டு கொடுக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே இங்க. ஆனா அமௌண்ட் பே பண்ணணும் தானே? ஆமா. இந்த செடிங்களா, கொய்யா மர செடி. இது வந்து என்ன கொய்யாக்கா தெரியுமா? இது கொய்யாக்கா தான். இது வந்து பஞ்சு கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். தெரியுதா? அதே நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க தானா பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை பத்தி சொல்லலாம். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க தானா பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை பத்தி சொல்லலாம். என்ன சொல்லணும்? இங்க பாரு, நான் இங்க பாத்தியா பஞ்சு கொய்யாக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். சரி இங்கதான் நம்ம மாட்டுக்கு வந்து காசு கொடுத்தோம்னா தீவனம் போடுவாங்க. இங்க கொஞ்சம் மாடு வச்சிருக்காங்க. ஆளுங்க வந்தாவே பக்கத்துல வரும் போல. அது பழகிடுச்சுல. ஒரு ஆள் எவ்வளவு பே பண்ணலாம்? ஆமா, கோசாலை சேவைகள் படி. அதுக்குதான் படிடா அவனே படிடான்னு சொல்லி சொல்றது. நிறைய பேர் வந்திருப்பாங்க போல வெளியில. அதனாலதான் பெல் சவுண்ட் கிடைக்கும். இந்த ஒரு கோயிலுக்குள்ளார நிறைய வந்து விநாயகர் கோயில், அப்புறம் இன்னும் நிறைய கோயில்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல விதுக்கு வெள்ளக்கோடா சூடு தெரிவிக்கிற. அப்படியா? எங்க சாமி? எனக்கு தெரியல. ஆமா, மூளை இருக்கு சாமி, நிஜமாதான் மூளை இருக்கு. மூளை இருக்கு சாமி, நிஜமாதான் மூளை இருக்கு. இந்த நாள்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நம்ம வந்து கிளம்பிட்டோம். நம்ம இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு வீடியோ எண்டு கொண்டோம்னு. ஏன் அது சொல்லுவாப்பா? எண்டுல இல்ல, மேபி டைம் இருந்தா நம்ம இன்னொரு பிளேஸ் போலாம். ஆமா, அது வரும். இது வந்து நைட் டைம் வந்தாதான் இந்த சீட் எல்லாம் உட்கார முடியும், கொஞ்சம் சில்னஸா இருக்கும். மத்தபடி வெயில் காலத்துல வந்து உட்காந்து அவ்வளவுதான். தண்ணியா? ஏன் நீ எடுத்துட்டு வரல? இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து தண்ணி எடுத்துட்டேன். என்ன சிரிக்கிற? இது என்ன? இது சின்ன டேங்க் மாதிரியா? இது எப்படி மேக்ஸிமம் இவ்வளவு பெரிய டேங்கே தூக்கிட்டு வந்துருக்கீங்க. எத்தனை லிட்டர்? என்ன சொன்ன? 2000 லிட்டரா? அப்படி கிடையாது. இது சம்மர் டைம் அப்படிங்கறது வந்து, ரெண்டாவது நான் தண்ணியில உயிரோட இருக்க மாட்டேன். சோ அதனாலதான் எனக்கு
எனக்குலாம் இது ஒரு நாளைக்கு பத்தவே பத்தாது. ம். நிறைய குடிப்பேன். வச்சுக்க நீ ஒழுங்கா உடச்சிடாது. இன்னும் அப்படியே வேலைலாம் உள்ளார நடந்துட்டு இருக்கு நிறைய. அதனால கிரீன் கலர் ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பச்சை மணி தானே அங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ அதனால தான் நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். பாய், see you.